Hi friends, welcome back to Mama's Vilma. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படின்னா வெடிஜா வந்து வெடிஞ்சிச்சு. இன்னும் நாங்க தூங்கல. வெடிஜா வந்து இப்ப கிரவ பிரவேசம் ரெடி ஆகணும். அதுக்கு உண்டானதெல்லாம் வந்து இப்பதான் நாங்க எடுத்து வைக்கிறோம். எங்களுக்கு ஏன் இப்ப இவ்வளவு லேட் ஆச்சு, ஏன் டிலே, என்ன ஏதுன்னு எனக்கு எதுவுமே தெரியல. பட் ஆனா இப்பதான் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இருக்கோம். நான் என் சாரிக்கு செட் ஆன வளையல் எடுத்து வச்சிருக்கேன். அவ ட்ரெஸ்ஸுக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்கா. இதுக்கு ஏன்னா நாங்க மேக்சிமம் கோல்டு தான் போட போறோம் எல்லாருமே. அதனால எடு கோல்டு தான் போட போறோம். பேங்கிள்ஸ்மே இருக்கு. பட் இருந்தாலுமே ரெண்டு கையில கை நிறைய வளையல் போட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும்ல. அதுக்காக வந்துட்டு சரி கண்ணாடி வளையல் போடலான்னு எனக்கு ஒரு ஆசை. கண்ணாடி வளையல் போடலான்னு எனக்கு ஒரு ஆசை. அதனால என்கிட்ட இருந்த வளையல் வந்து மேட்ச் பண்ணிக்கிறேன். ஏதோ புதுசா நாங்க வாங்கல. கிரவ பிரவேசத்துக்குன்னு துணியை தவிர வேற எதுவுமே நாங்க 10 நயா பைசா செலவு பண்ணோம். நாங்க 2 பேருமே எதுவுமே வெளியில வாங்கல. மருதாணி ஒண்ணுதான் போட்டோம். அதுவுமே வேஸ்ட்னு போட்டதுக்கு அப்புறம் தான் பின்னாடி எங்களுக்கு புரிஞ்சுது. இல்லன்னா அது கூட நாங்க செலவு பண்ணிருக்கவே மாட்டோம். அப்படிதான் கேட்டேன். ஆமா, ஸ்கின் கேர் பீட்ரூட் பொரியல வேற நிறைய பேர் கேட்டுனே இருக்காங்கடா. பீட்ரூட் பொரியல் எடுத்து போடணும். பீட்ரூட் பொரியல் எடுத்து போடணும்ல. பீட்ரூட் பொரியல் என்னங்கிறது வந்து நாங்க கொஞ்சம் ஆறாம யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் ஏதாவது பிஸியா இருக்கும். இந்த டைம்ல பீட்ரூட் பொரியலை பத்தி நாங்க எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. அதனால பீட்ரூட் பொரியலை பத்தி நாங்க லேட்டரா சொல்றோம். இப்ப வந்துட்டு என்னோட இதுக்குற இவ்வளவுதான் எடுத்து வச்சேன். பட் சாரி எல்லாமே உங்களுக்கு நீங்க பாத்துருப்பீங்க. நாங்க காலையில ரெடி ஆயிட்டு காட்டுறோம். நீ எடுத்து வச்சியா? ஓகே. இவ்வளோ வளையல் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு கைக்கு வளையல் இல்லையா? ஆமா, கோல்டு வளையல் போட்டு அது உள்ள தானே போடுவேன். இல்லன்னா ஒரு கையில கண்ணாடி வளையல், ஒரு கையில கோல்டு வளையல் போட்டுக்கோ. நான் வந்து என்ன பண்ண போறேன்னா இந்த 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 பேங்கிள் நான் கழட்டது இல்ல போல. அதனால நான் இப்பதான் செட் ரெடி பண்ணிருக்கேன். செட் ரெடி பண்ணிருக்கேன் நான் என் சாரிக்கு. இந்த ஒரு கையில மஞ்சள் பச்சைன்ட்டு இந்த கோல்டு பேங்கிள் இப்படி ஒண்ணு ஊத்திர போறான். இப்ப கோல்டு பேங்கிள் வந்து இந்த பக்கம் இந்த பக்கம் இருக்கா, போட்டுட்டு இந்த சென்டர் வளையல் மட்டும் இந்த கையில போட்டுப்பேன். இன்னொரு 2 பேங்கிள் இருக்குல்ல, அதை வந்து இந்த இதுல மட்டும் போட்டுப்பேன். நோ வாட்ச் டுமாரோ. வாட்ச் போடு. வாட்ச் வேணாம், 2 கையில கண்ணாடி வளையல் போட்டு போறேன். சரி, கண்ணாடி வளையல். அப்புறம் வந்து பார்டர் மட்டும் கோல்டு வளையல். ரோலக்ஸ் வாட்ச் எவ்வளவு வச்சிருக்கேன் தெரியுமா நானு? I have so many collections. அதோட வாட்ச் 20,000 ரூபாடா. நான் புதுலாம் வெறும் 7,500 ரூபா 8,500 ரூபா தான். கலெக்ஷன்ஸ் ஐட்டம். அதனால எனக்கு பேங்கிள்ஸ் மட்டும் தான், வேற எதுவுமே கிடையாது. ஆல் கோல்ட் மோட்டல் போட்டு மாட்டல் போட போறியா? சரி போ. இப்ப எந்த கம்மல் நான் சூஸ் பண்ணவே இல்லப்பா. அதான் இருக்குது இல்ல பெரிய கம்பல். ஐ லைக் மோட்டல். நாளைக்கு என் ஹேர் ஸ்டைல் சூப்பரா இருக்கும். என் ட்ரெஸ், என் ஹேர் ஸ்டைல். செருப்பு தான் வாங்கலாம். செருப்பு வாங்கணும்னு சொல்லினே இருந்தேன். சொம்பு திருடு போயிடுச்சு. அவன் செருப்பு பார்த்தேன் மத்தியானம் ரோட்ல பெக்கர்ஸ் போட்டிருக்க மாதிரி இருந்தது. சரி செருப்பு வாங்கிக்கோடா அப்படின்ட்டு வாங்கிட்டேன். எல்லா பக்கமும் கிழிஞ்சி, அதுவும் அழுக்கா கண்ணங்கரேல்னு குப்பையில இருந்து போட்டு. ஆமா, வருஷம் கணக்கில் ஆயிடுச்சு. அதனால சரி வாங்கிட்டேன். சரி அவனுக்குமே செருப்பு இல்ல. சரி அட்லீஸ்ட் அவன் அதை போட்டுப்பான்னா அவன் காலெல்லாம் கடிச்சு கொந்தி வச்சிச்சு. ஆமா, என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வீடு கிரவ பிரவேசனா மட்டும் எதுவுமே நமக்கு ஒரு இதுவே கிடைக்காது. ஏன்னா ஒரு ஹோட்டல் அப்படின்னு நம்ம ஏதாவது ஃபங்க்ஷன் வச்சோம்னா எல்லாமே அவங்க ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க. நம்ம அழகா போயிட்டு அழகா வரலாம். ஆனா வீடுன்னு மட்டும் வந்துட்டா எல்லாமே நம்ம சொந்த கைப்பட செய்யற மாதிரிதான் இருக்கும். மேக்சிமம் வந்து ஃபுட்டு கூட நம்ம தான் ப்ரிப்பேர் பண்ற மாதிரி இருக்கும், நம்ம தான் செய்யற மாதிரி இருக்கும். ஒரு சில இடத்துல பாத்தீங்கன்னா அண்டா குண்டாலாம் வச்சு தளிப்பாங்க. ஆனா கடைசியில எங்க நிலைமைக்கு அதுவே ஆயிடுச்சு கரெக்டா வீட்டுல. ஆனா அந்த ஃபுட்டு வந்து வீட்டுல குக் பண்ணாம சோறு போட மாட்டாங்கிறது தான் உண்மை கிரவ பிரவேசத்துக்கு. இது என்ன பாப்பா இது? ஆனா டிசைன் பல இருக்கும். இந்த கையில வேணா இது கோல்டு போட்டு இதை மேட்ச் பண்ணிக்கிறேன். இந்த கையில நல்லா தான் இருக்கு. நார்த் இந்தியன்ஸ் போடுற மாதிரி இருக்குது. போட்டுக்கோ. வேணாம் நல்லா தான் இருக்குது. ஃபுல்லாவே போடு. காலையில ஃபுல்லாவே போடு. நார்த் இந்தியன்ஸ்லாம் போடுவாங்க. சொல்லலாம் என்ன இது வழக்கம் போல அவன் ஹேர் ஸ்டைல காட்டு. இது என்ன கிளிப்பு? ஓஹோ பாப்பா, அது பின்னால இருக்கிறது காட்டு. முன்னாடி தூக்கி போட்டிருக்கியா? அதையும் தூக்கி பின்னால தான் போடணும். எல்லாத்தையும் முன்னாடி போட்டீங்கன்னா அப்புறம் அதோட அழகே போயிடும். ஹேர் ஸ்டைல்
பாப்பாவோட ட்ரெஸ் இதுதான். திரும்ப ட்ரெஸ்ஸை காட்ட. ஒன்றும் ஒழுங்கா கட்டலையா? வேக்குது எனக்கு. இங்கே ஒழுகு ஊத்துது. என்ன ஆகும் தெரியல. எல்லாம் ஒழுகி எல்லாம் இங்கேருந்து அங்கே போகிற வரைக்கும் தான். பால் காய்ச்சி முடிச்சோன்னா அதுக்கப்புறம் எப்படி இருந்தா எப்படி இருந்தா இன்னும் அப்படிதான் இருக்கும். ஓகே, சூப்பரா இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நான் ஃபுல்லா கட்டிட்டு காட்டுறேன். சரி, இன்னும் ஒழுங்கா கட்டலையாமா? ஓகே. என்ன பேபிமா, உனக்கு இவ்வளவு முடியே கிடையாது, ஏதோ திருட்டுத்தனம் பண்ணிட்ட. எல்லாம் அப்படித்தான், எல்லாரும் கண்டுபிடிச்சிடுவாங்க. இன்னைக்கு மாலை மரியாதை எனக்கு உனக்கு மட்டும்தாவா? அதனாலதான். எதனால அந்த மாலை மரியாதையும்? எதனால அந்த மாலை மரியாதையும் நீயே சொல்ல. தெரியாதா உனக்கு? தெரியாது. எதையோ சாதிச்ச ஃபீலிங். நான் என்ன வேணா பண்ணுவேன் இன்னைக்கு. மீன்லாம் பண்ணிட்டு இருக்க கூடாது. நீனு பண்ணு, நீ தனியா உட்காந்து அங்க என்ன ஆனாலும் ஆடுவேன், ஒன்னும் பிரச்சனை இல்லை. கது ரிப்பன் கட் பண்ணிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டே உள்ள போவேன். புரியுதா? என்ன வேணாலும் பண்ணு, நோ ப்ராப்ளம். ஆமா, நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. இது எப்படி கரெக்டா சூஸ் பண்ணிட்டீங்க கவி நீங்க? ஓ, இது நீங்க எடுத்துட்டு வந்தீங்களா? யானை தும்பிக்கைக்கு முன்னாடி ஒரு பட்டயம் வைப்பாங்கல்ல, அந்த மாதிரி இருக்குது. இது பின்னால வருது, அவ்வளவுதான். இந்த இடத்துல வச்சா இந்த இடத்துல பூ வைக்கும்போது கரெக்டா இருக்கும். 10 முழம் வாங்கி இருக்குது. ஆண்டவருக்கு மாதாக்கு விளக்குக்கெல்லாம் போட்டுக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், நான் ஃபுல்லா ரெடி ஆயிட்டேன். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்க. எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்க. இந்த தடவையாச்சும் அவுட்ஃபிட் வீடியோ ஒரு ஃபேமிலி இல்ல, இன்னைக்கு 2 ஃபேமிலி வரப்போகுது. நமக்கு இன்னைக்கு வந்து இந்த ஹேர் ஸ்டைலிஸ்ட் யார் பண்ணது அப்படின்னா கவி பிரியா மேக்கப் ஆர்டிஸ்ட் சென்னை. இவங்க ஆல் இன் ஆல் அழகுராணி, மெகந்தி, மேக்கப், ஹேர் ஸ்டைலிஸ்ட் எல்லாமே பண்ணுவாங்க. எங்களுக்கு ரொம்ப வந்து என்ன சொல்றது, கவி ரொம்பவுமே கனெக்ட் ஆனாங்க ஆதில இருந்து இப்ப வரைக்குமே. சரி, ஆனா அன்னைக்கு ஹேர் ஸ்டைல் பண்ணும்போது அவ்வளவா பேசிக்கல. பட் ஆனா அவங்க கிட்ட நிறைய பாண்டிங் இருக்கு அப்படிங்கிறது பின்னாடிதான் எனக்கு தெரிஞ்சது. அதனால எங்களுக்கு ரெகுலராவே வந்து அவங்கதான் வந்து ஹேர் ஸ்டைலிஸ்ட்ல மேக்கப் எல்லாமே பண்றாங்க. உங்களுக்கு யாருக்காச்சும் வேணும் அப்படின்னா அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ் கான்டாக்ட் டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் மோனாவோட ஃபைனல் லுக். எஸ், ஃபுல்லா ரெடி ஆயிட்டேன். எப்பா பார்த்தாலும் என்ன 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே போக மாதிரி கழுப்பி வச்சிருக்கீங்க. போகும்போது எல்லாம் இதுதான் அவளோட ஹேர் டோ. திரும்ப 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 பின்னாடி திரும்ப. இதுதான் வந்து மோனாவோட ஃபைனல் ஹேர் டோ. ஏன்னா ஆப் சாரி கட்டினதுக்காக ஃப்ரீ ஹேர் தான் விடுவேன்னு விட்டுருக்குறாங்க, பூ வைக்க மாட்டாங்க. இதுதான் அந்த பூ. எல்லாத்துக்கும் காரணம் இந்த பொண்ணு தான். யாரு? கவிப்ரியா. அடுத்தது வந்து நம்ம ஷேரனை ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஷேரன் ரெடி ஆயின்னு இருக்காங்க. 3வது நாங்க 3 லேடிஸ் தான் இன்னைக்கு வந்து ஹைலைட்ஸா இருப்போம் இல்ல? நான் தான் மெயின் ஹீரோயின். நீங்கெல்லாம் வந்து எனக்கு வந்து இப்படி இப்படி ஒரு பக்கம் இப்படி ஒரு பக்கம். ஓகே, பாடி கார்ட்ஸ். ஓகே, அப்படிதான் இன்னைக்கு நம்ம போகணும். டைம் ஆயிடுச்சு, மணி 8 ஆகுது. 8:30க்கு யார் வந்தாலும் வரலனாலும் கார் கிளம்பினே இருக்கும். வர்றவங்க ஏறிக்கலாம், வராதவங்க பின்னாடி கேப் பிடிச்சுன்னு வந்துனே இருங்க. ஓகே கவி, பாய் பாய். ஓகே, ஃப்ரெண்ட்ஸ், நாங்கெல்லாம் கிளம்பிட்டோம், ரெடி ஆயிட்டோம். வீட்ல இருந்து கிளம்பியாச்சு. கரெக்டா 9 o'clock வீட்ல இருந்து கிளம்பி இருக்கோம். இப்ப எத்தனை மணிக்கு அங்க? 9:40 9:30 போயிடும். 10:30 தான் ஃபங்க்ஷன். அதுக்குள்ள நமக்கு போய் ரிலாக்ஸா உட்கார்ந்து எல்லாத்தையும் உட்கார்ந்து இல்ல, ஏக வேலை இருக்குது. அதெல்லாம் பண்ணோம். பின்னால பாருங்க யார் வரான்ட்டு. கார் பின்னால. கார் பின்னாலயா? ஓ, கார் பின்னால வந்து மௌலி வந்து பைக் எடுத்துன்னு தனியா ஹெல்மெட் போட்டுன்னு வரட்டும். ஏன்னா நமக்கு அங்க பைக் தேவைப்படுது அப்படிங்கறதுனால. தேவைப்பட்டு எப்படியா இருந்தாலும் 2 பேர் போனாதான் ஏதாவது எடுத்துன்னு வர முடியும். அந்த பைக்ல எதையுமே எடுத்துன்னு வர முடியல. இருந்தாலும் அவசரத்துக்கு ஒரு பைக் இருக்குல்ல, அவ்வளவுதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மீட் பண்ணுவோம் அங்க போயிட்டு. யார் யாரெல்லாம் வரா, என்னெல்லாம் ஃபங்க்ஷன், எப்படி எல்லாம் நடக்க போகுது அப்படிங்கறத வந்து இனிமே தான் நீங்க பார்க்க போறீங்க. கரெக்ட், எக்ஸாக்ட்லி. ஃப்ரெண்ட்ஸ், இங்க பாருங்க, எல்லாமே கந்தரகோலம் ஆகி நிக்குது இங்க எல்லாம். சே,
எவ்வளோ ஆசையா எவ்வளோ கஷ்டப்பட்டு கால் வலிக்க கை வலிக்க எல்லாத்தையும் செஞ்சுட்டு வந்தா இங்க பாருங்களேன், ஆல் டேமேஜ், எல்லாமே வேஸ்ட். பரவாயில்ல விடு. இங்க பாருங்க எல்லா இடத்துலயும் எல்லா பூவும் கீழே விழுந்து கிடக்குது. இங்க பாரு, ஒரு பூ கூட செவுத்துல இல்ல. அங்கேயும் பாருதா, கிச்சன்லயும் விழுந்து கிடக்குது. நான் அப்போ வாங்கிட்டு வந்த ஊக்கு மட்டும்தான் ஸ்ட்ராங்கா நிக்குது இல்ல. ஐயோ டாடி மூஞ்சிதான் நினைச்சாவே பயமா இருக்கு. வந்து என்ன பாருங்க, பாவம் குழந்தை வாடி போயிடும். பாவம் மூஞ்சி பாருங்க, வாடியே போயிடும் டாடி மூஞ்சி. டாடி எல்லாமே கீழே விழுந்துருச்சு. ஹாய் அங்கிள். டாடி அதோட உள்ள போய் பாரு போ. ஹாய் அங்கிள், நல்லா இருக்கீங்களா? அங்கிள் பாருங்க அங்கிள், பேக்ரவுண்ட்லாம் பண்ணோன்னு எல்லாம் வாடி போச்சு. ஆக்சுவலாக நீங்கள் பண்ணதே தப்பு. நான் அட்லீஸ்ட் டோராவது ஓப்பன் பண்ணி வச்சுருந்தேன், அதையுமே க்ளோஸ் பண்ணிட்டு வந்தீங்க. எல்லாமே பிஞ்சு வந்துச்சு. லைட்டா போடுறா, கரண்ட் இல்ல. என்னப்பா இது இவ்வளவு கஷ்டப்பட்டு பண்ணி இப்படி ஆயிடுச்சு? தண்ணி தெளிச்சிட்டு வந்திருக்கணும்ல நீங்க, இல்லைன்னா டோரையாவது திறந்துருக்கணும். எதுவுமே பண்ணல நீங்க. ஹீட்ல வதங்கிட்டு இருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நிலமாலை கட்டுறோம். நாங்க வந்து நேற்று பண்ண டெக்கரேஷன் எவ்ரிதிங் எல்லாமே வந்து கொஞ்சம் கீழே விழுந்துருக்குது. திரும்பி அதெல்லாம் வேற ரெடி பண்ணணும்.